இன்னும் 15 நாட்கள் மாத்திரமே ஈரானுக்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. அதற்குள் அவர்கள் எங்களோடு ஒரு சமரசத்திற்கு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஈரான் மேலே இராணுவ நடவடிக்கை எடுப்போம், தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் விட்டுக் கொடுப்போடு சரணடைய தயாரில்லை, எதையும் எதிர்கொள்ள தயார் என்கிறார். அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, எது வந்தாலும் எங்களுடைய யுரேனியம் செறிவூட்டுவதை நாங்கள் நிறுத்துவதற்கு தயாரில்லை. மத்திய கிழக்கிலேயே ஈரானுக்கு மிகப்பெரும் எதிரியாக இருப்பது இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு மிகப்பெரும் எதிரியாக இருப்பது ஈரான். மற்ற எந்த அரபு நாடுகளும் இஸ்ரேலோட சண்டைக்கு போகிறது கிடையாது, ஈரான் மட்டும் தான் சண்டைக்கு போவாங்க, ஆல்ரெடி போயும் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல கடல் ஆச்சரியங்கள் என்கிற தலைப்பில் ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த கட்டுரை தான் ஈரான் அடுத்து என்ன செய்ய போகிறது, அமெரிக்காவும் முரண்டு பிடிக்கிறது, ஈரானும் முரண்டு பிடிக்கிறது, ஈரானுடைய யதார்த்த நிலை எப்படி இருக்கிறது, சரணடைவார்களா அல்லது சண்டையிடுவார்களா என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவுக்குரிய அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது என்ன விவகாரம் என்று சொன்னால், நமக்கு தெரியும் மத்திய கிழக்கு ஒரு பதட்டமான சூழலில் இருக்கிறது. பதட்டம் என்பதை தாண்டி ஒரு கொதிப்பான நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அமெரிக்கா தன்னுடைய விமானம் தாங்கி கப்பல்களை மத்திய கிழக்குக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறது. ஆல்ரெடி யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ட்ரூமன் ஆகிய கப்பல்கள் வந்ததற்கு பிறகு தற்போது யுஎஸ்எஸ் ஜெரால்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று யுஎஸ்எஸ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆகிய கப்பல்களும் மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் ஒரு தாக்குதலை தொடுக்கலாம், அதற்குரிய ஏற்பாடுகளாகத்தான் இவை அனைத்தும் பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி கத்தர் உள்ளிட்ட அரபு நாடுகள் முழுவதுமே அமெரிக்கா ஈரானுடைய தாக்குதல்களை எதிர்கொள்ளும் விதமாக தேட் போன்ற ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை எல்லாம் நிறுவிக் கொண்டிருக்கிறாங்க. இவைகளும் ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு மத்தியில் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையும் 2 கட்டங்கள் நடந்து முடிந்துவிட்டது. முதல் கட்டம் ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்றது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அதற்கு அடுத்த வாரமே சுவிட்சர்லாண்டினுடைய ஜெனீவாவில் நடைபெற்றது. இப்படி 2 கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இன்னும் 15 நாட்கள் மாத்திரமே ஈரானுக்கு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. அதற்குள் அவர்கள் எங்களோடு ஒரு சமரசத்திற்கு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஈரான் மேலே இராணுவ நடவடிக்கை எடுப்போம், தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இதற்கெல்லாம் சளைக்கிற விதமாக அல்லது விட்டு கொடுத்து போகிற விதமாக ஈரான் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஈரானுடைய செயல்பாடுகள் எல்லாம் இதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறது. குறிப்பாக ஈராக்கினுடைய எல்லைகளில் கொண்டு போய் ஏவுகணைகளை நிறுவிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபுறம் இஸ்ரேலை தாக்கும் விதமாக ஏவுகணைகள் நிறுவப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாட்டுக்குள் பல பகுதிகளுக்கும் ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்கள், அதே போன்று விமானங்களை கண்காணிக்கிற ஏவுகணைகளை கண்காணிக்கிற ரேடார் சிஸ்டங்கள் எல்லாம் பல இடங்களுக்கும் நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய பல நகரங்கள் ஏவுகணை நகரங்கள் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு பூமிக்கு அடியில் தான் அவங்க ஏவுகணை சிஸ்டங்களை எல்லாம் நிறையவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூலமாகத்தான் பல நாடுகள்லையும், குறிப்பாக காசா உள்ளிட்ட நாடுகளில் கூட இந்த மாதிரியான பங்கர் சிஸ்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. இதை தாண்டி ஹொர்முஸ் நீர்நிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது. ஏன்னா அரபு நாடுகள் கத்தர், குவைத், பஹ்ரைனு, சவுதி அரேபியா, எந்த நாடுகளாக இருந்தாலும் யுஏஇ உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே தங்களுடைய பெட்ரோலியம் சார்ந்த பிசினஸ்களை பெர்ஷியன் வளைகுடாவால் தான் கொண்டு போவாங்க. உலகத்துக்கு தேவையான 30% பெட்ரோலியம் இந்த பகுதிகளிலிருந்து தான் உலகத்திற்கு விநியோகம் செய்யப்படுகிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 20 மில்லியன் பேரல்களில் பெட்ரோலியம் மாத்திரமே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்படியான சூழலில் தான் ஈரானுக்கும் ஓமான் வளைகுடாவுக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி தான் ஹொர்முஸ் என்கிற நீர்நிலை பகுதி. வெறும் 53 கிலோமீட்டர் அகலம் கொண்டிருக்கக்கூடிய ஆழமான கடல் பகுதி. இந்த பகுதியை கடந்த சில நாட்களாகவே ஈரான் மூடி வைத்திருக்கிறது. மூடுறதுன்னா இந்த பகுதியில் யாருமே போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு ரஷ்யாவோடும் சீனாவோடும் இணைந்து ஒரு இராணுவ கடற்படை பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் எதற்காக அவங்க நடத்துகிறாங்கன்னு சொன்னால், எது வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனுடைய உச்சகட்டமாக 15
நாளைக்குள்ள நாங்கள் ஈரானை தாக்குவோம்னு அமெரிக்க அதிபர் சொல்லும்போது ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் என்ன சொல்றாருன்னா, எப்போதும் எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் விட்டு கொடுப்போடு சரணடைய தயாரில்லை, எதையும் எதிர்கொள்ள தயார் என்கிறார். அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, எது வந்தாலும் எங்களுடைய யுரேனியம் செறிவூட்டுவதை நாங்கள் நிறுத்துவதற்கு தயாரில்லை, கௌரவமாக பேச்சுவார்த்தைகளில் ஒரு உடன்பாடு எட்டுவதற்கு தயாராக இருக்கிறோமே தவிர விட்டு கொடுத்து சரணடைய மாட்டோம் என்கிறார் அவர். இதையெல்லாம் தாண்டி ஈரானுடைய ஷியா மத போதகராகவும் உச்ச தலைவராகவும் அனைத்து அதிகாரங்கள் பொருந்தியவராகவும் ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்க பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் ஆபத்தான இயந்திரங்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த ஆபத்தான இயந்திரங்களை அழிக்கக்கூடிய எங்களுடைய ஏவுகணைகள் அதைவிட ஆபத்தானது என்கிறார். இதில் இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவோட நேரடி ஒரு வாருக்கு தயாராகவே இருக்கிறோம், அவருடைய வார்ஷிப்பை கூட அழிக்கிற அளவுக்கு உண்டான பலம் எங்களிடத்தில் இருக்கிறது என்கிறார். இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில் தான் ஈரான் அடுத்து என்ன செய்ய போகிறது? அமெரிக்காவும் முரண்டு பிடிக்கிறது, ஈரானும் முரண்டு பிடிக்கிறது. ஈரானுடைய யதார்த்த நிலை எப்படி இருக்கிறது? சரணடைவார்களா அல்லது சண்டையிடுவார்களா என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவுக்குரிய அடிப்படை தகவல்களை நம்ம ஈரானுடைய பார்சி மொழி நாளிதழ், பிரபலமான நாளிதழாக இருக்கக்கூடிய வத்தன் ஏ எம்ரூஸ் என்கிற பத்திரிகை பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வெளியிட்ட கடல் ஆச்சரியங்கள் என்கிற கட்டுரையில் இருந்துதான் பெரும்பாலான தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். அந்த பத்திரிகையினுடைய முகப்பு பக்கத்தை தான் நீங்க இங்க பார்க்குறீங்க. இந்த முகப்பு பக்கம் தான் தற்போது வெஸ்ட் மீடியாக்கள்ல, மேற்கு நாடுகளுடைய மீடியாக்கள்ல தலைப்பு செய்தியாகவே மாறி இருக்கிறது. அதில் ஒரு ஏவுகணையினுடைய காட்சியை போட்டு தான் அவங்க கடல் ஆச்சரியங்கள் என்கிற தலைப்பில் ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுரை தான் ஈரான் என்ன செய்ய போகிறது என்பதையே இந்த உலகத்திற்கு விவரிக்கிற கட்டுரையாக அமைந்திருக்கிறது. அதாவது ஈரான் சுருக்கமாக சொல்ல போனால் சரணடைவதற்கு தயார் இல்லை, எதையும் விட்டு கொடுப்பதற்கு தயார் இல்லை, சரணடைவதையும் விட்டு கொடுப்பதையும் விட சண்டையிடுவது மேலானது என்கிற இடத்திற்கு ஈரான் திட்ட தெளிவாக வந்துவிட்டது என்பதைத்தான் கடல் ஆச்சரியங்கள் என்கிற வத்தன் ஏ எம்ரூஸினுடைய கட்டுரை நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிற தகவலாக இருக்கிறது. அது எப்படி? ஈரானால் அது எவ்வளவு சாத்தியம்? ஏன் சண்டை என்கிற முடிவுக்கு ஈரான் போகிறது? ஈரானால் அதை தாக்குப்பிடிக்க முடியுமா என்கிற கேள்வி நமக்கெல்லாம் வருமா இல்லையா? ஏன்னா ஒரு பெரிய யுத்தம் போது எவ்வளவு அழிவுகள் ஏற்படும். இந்த அழிவுகளை சந்திக்கிறதை விட ஒரு சமாதானமான இணங்கி போகிற ஒரு நிலைக்கு போகலாம் தானே என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கும். ஆனால் ஈரான் ஏன் அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னா, அமெரிக்கா என்ன இலக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த இலக்கை விட்டு கொடுத்தாலே ஈரான் காலின்னு அர்த்தம், ஈரான் கலப்ஸ் ஆயிரும்னு அர்த்தம், ஈரானுடைய எல்லா மரியாதையும் அத்தோட போயிடுச்சுன்னு அர்த்தமாகிரும். அது என்ன 4 நிபந்தனைகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான முயற்சிகளில் யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு தேவையான 100% யுரேனிய செறிவூட்டல்ல 4/3 பகுதியை அவர்கள் செறிவூட்டி விட்டார்கள் என்பதுதான் பெரும்பாலான ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதை தாண்டி நேற்றைய தினம் ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர், பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அணு ஆயுதத்தை தேடல, அணு ஆயுதம் எங்களுக்கு தேவையில்லை என்றெல்லாம் ஈரான் சொல்வது பொய்யானது. அவர்கள் வித்தின் 1 வீக்ல அணு ஆயுதம் தயாரிக்கிற அளவுக்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டார்கள், அந்த நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க என்கிறாரு. இதே கருத்தை ஈரானியர்கள் 12 நாள் வார் நடக்கிற நேரத்தில் வெளிப்படையாக சொன்ன காட்சிகளும் மனக்கண் முன் வந்து செல்கிறது. என்னன்னா, நாங்கள் தேவைப்பட்டால் வித்தின் 1 வீக்ல எங்களுக்கு அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் என்று சொன்னார்கள். எனவே அப்படி அணு ஆயுதத்தை வித்தின் 1 வீக்ல தயாரிக்க முடியுமா என்கிற கேள்விகளுக்கு அப்பால் சில நேரம் ஈரான் ஏன் அதை தயாரித்திருக்க கூடாது என்கிற கேள்வியும் இந்த இடத்திலே நமக்கு எழாமல் இல்லை. அதனாலோ என்னவோ அமெரிக்கா வாசல்
முதல்வரை வந்துட்டு ரிட்டர்ன் போகிறாங்க, திருப்பி வர்றாங்க, ரிட்டர்ன் போகிறாங்க. ஈரானிடத்தில் அணு ஆயுதம் இருக்கிறதா இல்லையா, அல்லது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எவ்வளவு இருக்கிறது என்பது அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ வேறு எந்த நாடுகளுக்கோ தெரியாத ஒரு பரம ரகசியமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த யுரேனியத்தை செறிவூட்டுவது, அணு ஆயுதத்தை தயாரிப்பதை நோக்கி நகருகிற இந்த டெக்னாலஜியை பொறுத்தவரையில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் கூடாது என்கிற விதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நார்த் கொரியா அவங்களே தயாரிச்சுக்கிட்டாங்க, ரஷ்யா அவங்களே தயாரிச்சுக்கிட்டாங்க, அமெரிக்கா அவங்களே தயாரிச்சுக்கிட்டாங்க, பிரான்ஸ் அவங்களே தயாரிச்சுக்கிட்டாங்க. இஸ்ரேலுக்கு மட்டும் அமெரிக்கா கொடுத்துருக்குறாங்க. அதை கேட்கறதுக்கு இங்கே நாதி கிடையாது. அரபு நாடுகளுக்கு முதுகெலும்பும் கிடையாது. எந்த அரபு நாடுகளிடத்திலையுமே அணு ஆயுதம் கிடையாது. பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. இந்தியா அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. சீனாவும் அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படியாக பல நாடுகள் அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆல்ரெடி அணு ஆயுதம் வைத்துக் கொண்டிருந்த உக்ரைன் அணு ஆயுதம் எங்களுக்கு அது தேவையில்லை என்று சொல்லி அதை இல்லாமலாக்கிட்டாங்க. அது இல்லாமலாக்கினதும் ஒரு காரணம், இன்றைக்கு ரஷ்யா அவங்க மேல அட்டாக் பண்றதுக்கு. ஏன்னா அணு ஆயுதம் இருந்ததுன்னா அந்த நாட்டு மேல கை வைக்க மாட்டாங்க. நார்த் கொரியா மேல கை வைக்க முடியாம அமெரிக்கா இருப்பதற்கான காரணமும் அதுதான். இப்படியான சூழல்ல தான் பேச்சுவார்த்தைகள்ல நியூக்ளியர் தயாரிப்பதற்கான யுரேனியத்தை செறிவூட்டுவதை மொத்தமாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லி வருகிறது. நீங்க இந்த யுரேனியத்தை செறிவூட்டவே கூடாது என்பது அமெரிக்காவினுடைய ஒரு நிபந்தனை. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் யுரேனியம் செறிவூட்டுவது என்பது சர்வதேச விதிப்படி தங்களுடைய நாட்டின் தேவைக்காக செய்ய அனுமதிக்கப்பட்ட ஒன்று. எனவே நாங்கள் அதை செறிவூட்டுவது ஒன்றும் பிழை கிடையாது, அணு ஆயுதம் செஞ்சாதான் பிழை என்பது ஈரானுடைய நேர்மையான வாதமாக இருக்கிறது. அது சரியான வாதமும் கூட. அதனால தான் இப்போ அமெரிக்கா என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால், நியூக்ளியருக்கான அந்த செறிவூட்டலை நோக்கி நீங்கள் போகாமல் ஓரளவுக்கு நீங்கள் செறிவூட்டுறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோங்கிற அளவுக்கு அவங்க பேச்சுவார்த்தைகளில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார், வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள், அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக
அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு அந்த நேரத்தில் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி என்றால் நாங்கள் சில நிபந்தனைகளை விதிக்கிறோம். நீங்கள் நியூக்ளியருக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது என்று சொன்னால் நீங்களும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மத்திய கிழக்கு முழுக்க உங்கள் இராணுவ பேஸுகள் அமைக்கிறது, இராணுவத்தை கொண்டு வந்து குவிக்கிறது, இது எல்லாத்தையும் குறைக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி எங்கள் நாடு மேலே போட்டிருக்கிற பொருளாதார தடைகள், ஆயுத ஏற்றுமதி இறக்குமதி தடைகள், எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி தடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சில நிபந்தனைகள், நாங்கள் சில நிபந்தனைகள், 2 பேரும் ஒத்துக்கிட்டோம்னு சொன்னால் இப்படியாக பண்ணிக்கிறலாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவில் தான் அமெரிக்கா இந்த இராணுவங்களை எல்லாம் கொண்டு வந்து குவித்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே யுரேனியத்தை செறிவூட்டுவதை 0% கொண்டு வர வேண்டும். ஆல்ரெடி செறிவூட்டி இருக்கக்கூடிய யுரேனியத்தை ஈரானை விட்டு வெளியேற்றணும் என்கிற நிபந்தனைக்கு ஈரான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. இது முதல் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னன்னா, மத்திய கிழக்கிலேயே ஈரானுக்கு மிகப்பெரும் எதிரியாக இருப்பது இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு மிகப்பெரும் எதிரியாக இருப்பது ஈரான். மற்ற எந்த அரபு நாடுகளும் இஸ்ரேலோட சண்டைக்கு போகிறது கிடையாது. ஈரான் மட்டும் தான் சண்டைக்கு போவாங்க, ஆல்ரெடி போயும் இருக்கிறாங்க. இப்படியான நிலைமையில இஸ்ரேல் அமெரிக்காவை விட்டு என்ன பண்றாங்கன்னா, ஈரான் இடத்துல ஒரு நிபந்தனையை விதிக்கிறாங்க. இஸ்ரேலை தாக்குகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய வரம்பை நீங்க குறைக்கணும். அதாவது ஈரான்ல இருந்து இஸ்ரேலை தாக்குற அளவுக்கு உண்டான தூரம் போய் தாக்குகிற அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் தயாரிக்கவும் கூடாது. தயாரித்திருக்கக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடணும். அதை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அப்பதான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஈரானால எங்களுக்கு த்ரெட் இருக்குது. அதனால நீங்க ஈரானுக்கு இதை சொல்லி ஈரான் தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய வரம்பை 300 குறைக்கணுங்கிறாங்க. ஈரான் 2000 வரைக்கும் உண்டான ஏவுகணைகளை தயாரித்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் உண்டான ஏவுகணை வரைக்கும் போயிட்டாங்க. அப்படி இருக்கிற போதுதான் இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதை 300 குறைங்க. 10,000 300 குறைக்க சொன்னா குறைப்பானா? அதை குறைங்கிறாங்க. குறைச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பாதிப்பு? 12 நாள் வாரில் திடீர்னு ஈரானை தாக்கும் போது ஈரான்கிட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குகிற ஏவுகணைகள் தான் இருந்தது என்று சொன்னால் ஈரான் இஸ்ரேலை தாக்கியிருக்க முடியுமான்னா தாக்கியிருக்க முடியாது. எனவே இஸ்ரேலை அடிச்சா திருப்பி அடிக்கிறதுக்கு தான் அவன் ஏவுகணையை பண்ணி வச்சிருக்கிறான். அதனுடைய எல்லை தூரத்தை குறைக்கணுங்கிறாங்க. இதை பேசுறதுக்கே தயார் இல்லைன்ட்டாங்க ஈரான். இது இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஈரானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் ஆயுத குழுக்கள், இந்த குழுக்களுக்கான எந்த ஆயுதங்களையும் ஈரான் கொடுக்கக்கூடாது, பணத்தையும் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தீஸுக்கு எந்த விதமான பண உதவியோ ஆயுத உதவியோ ஈரான் கொடுக்கக்கூடாது என்பது ஒரு நிபந்தனை. அதே போன்று ஹெஸ்புல்லாக்கள் லெபனானிலே செயல்படுகிறார்கள். அவர்களுக்கான ஆயுதங்களையோ பணத்தையோ ஈரான் கொடுக்கக்கூடாது. கதாய்பு ஹெஸ்புல்லா என்கிற ஈராக்கில் இருக்கக்கூடிய அமைப்பினருக்கு எந்த விதமான ஆயுதத்தையோ பணத்தையோ அவர்கள் கொடுக்கக்கூடாது. பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆயுதத்தையோ பணத்தையோ ஈரான் கொடுக்கக்கூடாது. இப்படி இந்த ப்ராக்சிஸ் அமைப்புகள் எதற்கும் ஈரான் உதவி செய்யக்கூடாது என்பது மூன்றாவது நிபந்தனை. இதனையும் பேச்சுவார்த்தைக்கே எடுக்க முடியாது
முடியாதுன்ட்டாங்க ஈரான். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த குழுக்களுக்கு அவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறது முதல்ல அவங்களோட சண்டை வராம, என்ன சண்டை வந்தாலும் இவங்களை வச்சு எதிர்கொள்றதுக்கு தான். ஈரானோட ஒரு சண்டைன்னா முதல்ல ஹிஸ்புல்லா தான் வருவாங்க. அதே மாதிரி யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் வருவாங்க. பலஸ்டைன்ல இருக்கக்கூடிய போர்சஸ் இஸ்ரேலோட பலஸ்டைன் பிரச்சனைல நிற்பாங்க. அவங்க ஈரானுக்காக வேண்டி தனியாக வந்து சண்டை இடுறது கிடையாது. ஆனால் மற்ற எல்லா குழுக்களையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈரான் மேல ஒரு அட்டாக்னா இவங்க தான் முதல்ல வருவாங்க. எனவே அவங்களை தூரமா வச்சு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறது ஈரான். இஸ்ரேலுக்குள்ள பயமே என்னன்னு கேட்டா, ஒன்று ஈரானுடைய இந்த தூரம் சென்று தாக்குகிற ஏவுகணைகள், இரண்டாவதாக ஹிஸ்புல்லா, கதாய்பு ஹிஸ்புல்லா, அதே மாதிரி யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ். ஏன்னா ஹவுதீஸ்ட 2000 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் மேலங்கிறது நமக்கு தெரியும். கடந்த 12 நாள் வாருக்கு முன்பதாகவே காசா விவகாரத்திலேயே அவங்க அதை காட்டிட்டாங்க. எனவே தான் இந்த மூன்றாவது நிபந்தனையை விதித்து இந்த அமைப்புகளுக்கு பணங்கள் கொடுக்கக்கூடாது, ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதையும் ஈரான் பரிசீலிக்கவே தயாரில்லை, அதை பற்றி பேசவே வேணாம்ட்டாங்க. இது மூன்றாவது பிரச்சனை. நான்காவதாக, ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரானுடைய தற்போதைய அரசுக்கு எதிராக, குறிப்பாக இந்த ஹாமனி உள்ளிட்டவர்களுடைய இந்த கட்டமைப்புக்கு எதிராக அங்க ஆல்ரெடி 1960களுக்கு 70களுக்கு பிறகு விரட்டி அடிக்கப்பட்ட ஷாகு மன்னருடைய ஒரு சில வகைராக்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்போதுமே அமெரிக்காவுக்கு விசுவாசமானவங்க. இந்த அமெரிக்காவுக்கு விசுவாசமான குரூப் தான் பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஈரானுக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டாக்கி எப்படியாவது ஆட்சியை கவுக்க நினைச்சாங்க. அதை கட்டுமையாக அடக்கி முடிவு கண்டு விட்டது ஈரான். எனவே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு சுதந்திரம் வேண்டும், நீங்கள் அவங்களெல்லாம் அடக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியில் விடணும் என்கிற விதமாக பேச ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும். அந்த விவகாரத்திலையும் எங்கள் உள்நாட்டு பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி திட்ட தெளிவாக ஈரான் சொல்லிவிட்டது. இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு சாய்ஸ் தான், ஈரான் மேலே அட்டாக் பண்ணணும். ஈரானுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸை பொறுத்தவரை அவங்க சமாதானமாக சரண்டர் ஆகி போகவும் முடியும், இல்லைன்னா சண்டைக்கு போகவும் முடியும். ஈரான் சரணடைவதற்கு தயாரில்லை என்பதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சரணடைஞ்சாங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆட்சி மேல இருக்கிற அந்த மவுசு இல்லாம போயிடும். இரண்டாவது, அவர்களுடைய அந்த ஷியா சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட ஈரானிய கட்டமைப்பு இருக்கிறது. இது அப்படியே ஒட்டுமொத்தமாக கீழே விழுந்ததுன்னா முழு மிடில் ஈஸ்ட்லயுமே அவர்களுடைய அந்த ஷியா சிந்தனையுடைய வளர்ச்சி போக்கு டோட்டலாக குன்றிரும். அவங்களுக்கான மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லாமல் போயிடும். இத்தனை ஆண்டு காலம் பேசிக்கிட்டு இருந்தியடா, இப்போ போய் இப்படி ஆயிட்டியடா அந்த மாதிரி ஆகிரும். அதனால தான் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய திட்டத்தின் பிரகாரம் நாம் சரணடைவதை விட ஒரு சண்டையை சந்திப்பது மேலானது, அதற்குரிய பலமும் நம்மிடத்தில் இருக்கிறது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமனி. அதனால ஒவ்வொரு பதவிகளுக்கும் 4 கட்ட தலைமைகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டுட்டாருன்னா அவருக்கு பிறகு 4 தலைவர்கள் வருவாங்க. அவர் கொல்லப்பட்ட அவர், அவர் கொல்லப்பட்ட அவர், அவர் கொல்லப்பட்ட அவருங்கிற மாதிரி. இதே மாதிரி ஜனாதிபதி எல்லாருக்குமே அந்த மாதிரியான சிஸ்டங்களை இப்ப ஈரான் உருவாக்கி இருக்கிறார்கள். உருவாக்கியது மட்டுமல்லாமல் ஈரான் பெரிதும் நம்பி இருக்கக்கூடிய விவகாரமே, ஈரானுடைய விமானப்படை பெரிய பலம் வாய்ந்த படையெல்லாம் கிடையாது. அதுக்குரிய டெக்னாலஜி தொழில்நுட்பம் எல்லாம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. இப்ப ரஷ்யாவும் சீனாவும் கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து தான் விமானப்படை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஈரானுடைய மிகப்பெரிய பலமே கடற்படையும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரானுடைய இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் தான். அது ஆரம்பத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஈரான் எடுத்த முடிவு என்னன்னா, நமக்கு சுத்தி வளைச்சு தடை விதிச்சிட்டாங்க, நமக்கு எந்த பொருளையும் வாங்க முடியாது, எனவே நம்ம கையில் எடுக்க வேண்டியது பாலிஸ்டிக் மிசைல்ஸை தான், மிசைலை வேண்டிய மட்டும் தயாரிப்போம்னு சொல்லித்தான் இவ்வளவு ஆண்டாண்டு காலமாக மிசைலை தேவையான அளவுக்கு தயாரிச்சு விட்டுருக்கிறாங்க. அந்த மிசைலை நம்பித்தான் அவங்க களத்துக்குள்ள வரப்போறாங்க. அந்த மிசைல்ஸ் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலையே அட்டாக் பண்ணுகிற அளவுக்கு பலமிக்கதாக அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் எதிர்வருகிற ஒரு சில நாட்களில் அந்த ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் ரஷ்யாவோடு இணைந்து சீனாவோடு இணைந்து ஈரான் நடத்துகிற கடல் பயிற்சியில் கூட மேலும் ஒரு ஏவுகணையையும் அவங்க பரிசோதிக்க இருக்கிறாங்க. இப்படி ஈரான் ஏவுகணை பரிசோதிப்பது என்பது சர்வசாதாரணமானதாக மாறிவிட்ட அளவுக்கு நிறைய ஏவுகணை தயாரிப்புகள் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே ஈரான் இந்த பிரச்சனையில் சரணடைவதற்கு தயார் இல்லை என்பதை இந்த வத்தன் இ எம்ரூஸ் என்கிற ஈரானுடைய பிரபல நாளிதழினுடைய கடல் ஆச்சரியங்கள்
என்கிற ஆய்வு கட்டுரை மிக தெளிவாக சொல்லுகிற தகவலாக இருக்கிறது. இந்த தகவலை அடிப்படையாக கொண்டுதான் லண்டன் பிபிசி தன்னுடைய ஆங்கில பதிப்பிலும் ஒரு விரிவான கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். ஈரான் இம்முறை நேரடியாக யுத்தத்தை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டது. சரணடைய ஈரான் தயாரில்லை. சண்டையா சரணடைவான்னா சண்டை தான்ங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. சண்டைகளின்றி சமாதானமாக அமைதியாக பிரச்சனைகளுக்கு முடிவு காணப்பட்டு அவரவர் நாட்டில் அவரவர் நிம்மதியாக வாழுகிற ஒரு கட்டமைப்பு தான் உருவாக்கப்பட வேண்டும். மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அனைவரும் இதைத்தான் விரும்புகிறார்கள். உயிர்கள் காவு கொள்ளப்படக்கூடாது, ஆயுதங்கள் கையிலேந்தப்படக்கூடாது, தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் ஒழிய வேண்டும், ஏகாதிபத்திய பயங்கரவாதமும் தீவிரவாதமும் ஒழிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.